12th முடிச்சாச்சா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா லைஃப் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாப் பண்ணுங்க. ஹாய், நான் ஸ்ரீனிவாஸ், கெரியர் கன்சல்டன்ட். கெரியர் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஒர்க் பண்ண போறீங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எங்க வேலைக்கு போறோம், எந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வேலைக்கு போகலாம் அப்படின்றது எதுவுமே ஐடியா இல்லாம இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிய இருந்து ப்ராஜெக்ட்ஸை எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், விப்ரோ, ஹச்சிஎல், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ். செகண்ட், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்னா அவங்க ப்ராடக்ட்டை அவங்களே பில்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். இது ஏன் இப்போ முக்கியம்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் உங்கள் கோலுக்கு செட் ஆகணும். இதுதான் உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். ஸோ 12th அப்புறம் என்ன படிக்கலாம்னு மட்டும் யோசிக்காதீங்க. என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். அப்போது தான் உங்கள் கெரியர் ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். உங்கள் ட்ரீம் கம்பெனி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீலை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.